திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான விவரங்களை களத்தில் இருந்து எமது செய்தியாளர் தீபன் நேரலையில் வழங்க கேட்கலாம். தீபன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் அங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? கள விவரம். வணக்கம் பிரகாஷ். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக நேற்றைய தினம் தமிழகம் வருகை தந்தார். அதுவும் குறிப்பாக திருச்சி விமான நிலையத்தில் வருகை தந்து நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் நடைபெற்ற தமிழ்நாடு மாநில பாஜகவுடைய தலைவர் நயனா நாகேந்திரனின் யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசினார். அதன் பின்பு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இரவு தங்கியிருக்கிறார். அவருடன் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள் என அனைவருமே அந்த நட்சத்திர விடுதியில் தான் தங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் இன்று 2வது நாளாக இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக அமித்ஷா அவர்கள் அந்த நட்சத்திர விடுதியிலிருந்து சரியாக 9:45 புறப்பட்டு சாலை மார்க்கமாக வர உள்ளார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேற்று இரவிலிருந்தே காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஸ்ரீரங்கம் ரங்கரங்க கோபுரம் மற்றும் உள்ளிட்ட வெள்ளை கோபுரம், வடக்கு வாசல் கோபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் காவல்துறை தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பக்தர்கள் உள்ளே செல்வதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வைகுண்ட ஏகாதசியின் ராபத்து 7வது நாள் இன்று தொடங்க உள்ளது. இந்த நிகழ்வு மதியம் தொடங்கும் என்பதால் பொதுமக்கள் அனைவரும் மதியம் 1 மணிக்கு மேல் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தற்போது கோவிலுக்கு சாமி தரிசனம் செல்லக்கூடிய அனைவரையுமே முழுமையாக சோதனை செய்த பிறகே அவர்கள் கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமித்ஷா அவர்கள் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயில் சாமி தரிசனம் செய்த பிறகு அதேபோல திருவானைக்காவல் ஜம்பிகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரர் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதன் பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு மீண்டும் அந்த மாவட்ட ஆட்சியர் அமைந்துள்ள அந்த நட்சத்திர விடுதியில் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார். அங்கிருந்து சரியாக 11 மணி அளவில் புறப்பட்டு திருச்சி மன்னார்புரம் இராணுவ மைதானத்தில் நடைபெறவுள்ள நம்ம ஊர் மோடி பொங்கல் நிகழ்வில் பங்கேற்கிறார். அங்கு 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடன் சேர்ந்து பெண்கள் பொங்க வைக்க நிகழ்வில் பங்கேற்ற பிறகு அங்கு பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றவுள்ளார். அதன் பின்பு அங்கிருந்து நேரடியாக திருச்சி விமான நிலையம் சென்று டெல்லி புறப்பட சென்றுள்ளார். இந்த 2 நாள் சுற்றுப்பயணமாக திருச்சிக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அவளை பாதுகாப்பதற்காகவும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக திருச்சி மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது ஸ்ரீரங்கம் வடக்கு கோபுர வாசல்களில் அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்காக பாஜக நிர்வாகிகள் அதிகாரிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். களத்தில் இருந்து விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி தீபன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.